அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். எதிர்கால நடவடிக்கைகளுக்கான தனது விருப்பங்களை விரிவுபடுத்தும் வகையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கூடுதல் ராணுவ பணியாளர்களை குவித்து வருவதாக மத்திய கிழக்கின் பாதுகாப்பு விவகாரங்களை ஆய்வு செய்த ஆய்வாளர் மைக்கேல் ஸ்டீவன் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதலில் தற்போதைய நிலை தெளிவான வெற்றியோ தோல்வியோ இல்லாமல் முட்டுக்கட்டையாக நீடித்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த சில பணியாளர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பப்படுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு அறிக்கைகளை மேற்காட்டி அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றது. இது ஒருவிதமான ராணுவ குவிப்பு நடைபெறுவதற்கான அறிகுறியாக இருக்கின்றது என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். எனினும் அமெரிக்கா கூடுதல் படைகளை இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குவிக்கின்றது என்பது தற்போது தெளிவாகவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இது உடனடி தரை தாக்குதல்களுக்கான தயாரிப்பா, தற்போதுள்ள அமெரிக்க தளங்களின் பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கையா அல்லது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயாராகும் நடவடிக்கையா என்பது உறுதியாக தெரியவில்லை என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா தற்போது ஈராண்டுகள் முழுமையான தரைப்படை எடுப்பை நடத்தி வெற்றியை எதிர்பார்ப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதை தனது மதிப்பீடு என்றும் ஸ்டீவன் தெரிவித்துள்ளார். அவரது கருத்தின்படி ஈரான் மீதான நேரடி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய ராணுவ அரசியல் மற்றும் பிராந்திய சவால்களை உருவாக்கக்கூடும். அமெரிக்கா தனது ராணுவ விருப்பங்களை அதிகரித்துக் கொண்டிருப்பது உடனடியாக ஈரானை ஆக்கிரமிக்கப் போகின்றது என்பதற்கான உறுதியான அறிகுறியாக கருத முடியாது. தற்போது யாரும் வெற்றி பெறுகின்றார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நாம் முற்றிலும் முட்டுக்கட்டையாக இருக்கின்றோம். அதாவது அமெரிக்காவும் ஈரானும் தங்களுடைய முக்கிய இலக்குகளை முழுமையாக அடைய முடியாத நிலையில் மோதல் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று அவரது மதிப்பீடு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த எம்பி நவாட்டா பம் என்ற சரக்கு கப்பல் ஒன்று இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் உள்ள கிளேக் ஆற்றின் கரையில் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்றைய தினம் காலை சுமார் 11 மணிகளவில் இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்புடைய கப்பல் மலேசியாவின் கிளாங் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு கொல்கத்தாவில் உள்ள சியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே குறித்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கப்பலின் திசை கட்டுப்பாட்டு கருவியில் ஏற்பட்ட திடீர் கோளாறு மற்றும் ஆற்றின் பலத்த நீரோட்டம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கப்பல் கரை நோக்கி செல்கின்ற போது மாலுமி தொடர்ச்சியாக எச்சரிக்கை ஒலி எழுப்பியதால் அருகில் இருந்த படகுத்துறையினர் மற்றும் மக்கள் உயிர் தப்பியதாக கூறப்படுகின்றது. எவ்வாறெனினும் இழுவை படகுகள் மூலம் குறித்த கப்பல் மீட்கப்பட்டு தற்போது தனது பயணத்தை தொடர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஈரானிய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரானின் ராணுவ தலைவர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் கடந்த ஜூன் மாதம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் போர் தொடங்கியுள்ளது. இந்த போரில் ஹோர்முஸ் நீரிணை மீதான உரிமை யாருக்காவது என்று இருதரப்புக்கும் இடையே போட்டி நிலவி வருகின்றது. சர்வதேச எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஈரானிய அரசு கட்டுப்படுத்தி வருகின்ற நிலையில் போரால் அந்த பாதையை ஈரானிய படைகள் முற்றிலுமாக முடக்கியுள்ளன. இதனால் குறித்த பகுதியில் அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதில் ஹோர்முஸ் நீரிணையை முழுவதுமாக தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றார். கடந்த புதன்கிழமை வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் ஹோர்முஸ் நீரிணையின் மீது அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. அதனை நாம் தொடர்ந்து தக்கவைப்போம் என்று நான் கருதுகின்றேன். எங்களின் கடற்படை முற்றுகையை அனைவரும் போலாப்ஸ் டீஸ் என்று அழைக்கின்றார்கள். இதில் ஈரானால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் பெருமிதங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் ராணுவ தளபதிகள் ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை உறுதி செய்து வருகின்றனர். இதுபற்றி ஈரானின் புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய துணை ராணுவ படையின் தளபதி ஹுசைன் தயீப் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். இன்று ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதையும் நமது நாடு முழுமையான பாதுகாப்போடு தனது பாதையில் தொடர்ந்து பயணிப்பதையும் நீங்கள் காணலாம் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த போரில் ஈரானின் முக்கிய தலைவராக அறியப்படுகின்ற வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உளவுத்துறையின் தோல்வியால் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்கா தொடர்ந்து தவறான கணக்கீடுகளை செய்து வருவதாக கூறியுள்ளார்.
இந்தோனேசியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பாலி தீவு அருகே நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த பயணிகள் படகு ஒன்றில் திடீரென ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கிய 211 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். எனினும் இந்த விபத்தில் 19 வயது இந்தோனேசிய பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் 5 பேரை தேடுகின்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. புத்ரி யாஸ்மின் என்ற குறித்த படகு பாலியிலிருந்து அண்டை தீவான லோம்போக் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ள நிலையில் புதன்கிழமை அதிகாலை சுமார் 4:15 மணிகளவில் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது படகில் திடீரென தீப்பிடித்தது. குறித்த படகில் 7 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பயணித்துள்ளனர். மேலும் 44 வாகனங்களும் 53 மோட்டார் சைக்கிள்களும் அதில் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளன. படகு தீப்பிடித்ததில் தீயின் வெப்பம் தாங்க முடியாமல் பல பயணிகள் லைஃப் ஜாக்கெட் அணிந்து கொண்டு கடலில் குதித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் 13 அடி உயரத்திற்கு எழுந்த அலைகளையும் பொருட்படுத்தாது ஹெலிகாப்டர் மற்றும் 6 கப்பல்களின் உதவியுடன் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். படகின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் 131 பேர் மட்டுமே இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் மீட்புக் குழுவினர் இதுவரையில் 211 பேரை மீட்டுள்ளனர். இந்தோனேசியாவில் வழக்கமாக பட்டியலில் உள்ளதை விட அதிக மக்களை படகுகளில் ஏற்றுவது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் இந்த பெரும் குளறுபடி குறித்து தீவிர விசாரணைகள் நடத்தப்படும் என்று அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சர் டிடி பூர்வகாந்தி தெரிவித்துள்ளார். தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் என்ன என்பது குறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு குழுவினர் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் உயிரிழப்பது குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் கடந்த ஆண்டு ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களில் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பென்டகன் ஆய்வு தெரிவித்துள்ளது. குறித்த செய்தி நிறுவனத்தால் பெறப்பட்ட இந்த ரகசியமற்ற மதிப்பீட்டு அறிக்கை பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்த வருடாந்திர அறிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. இதுகுறித்து என்பிசி ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் கவுதிகளுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஏப்ரல் 2025 நடத்தப்பட்ட 3 வான்வெளி தாக்குதல்கள் மீது இதன் ஆய்வு கவனம் செலுத்தப்பட்டது. சியஸ் கால்வாய் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் இஸ்ரேலுக்கும் செல்கின்ற மிகவும் முக்கியமான உலகளாவிய வர்த்தக பாதையான செங்கடலில் வணிக கப்பல்கள் மீது இந்த ஆயுதமேந்திய குழுவினர் தாக்குதல்கள் நடத்தி வந்தனர். கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமனின் தலைநகரான ஜனா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அத்துடன் ராஸ் இசா துறைமுகம் ஆகியவற்றில் இருந்த எதிரி படைகளை குறித்த தாக்குதல்கள் குறிவித்ததாக அறிக்கைகள் தெரிவித்துள்ளது. இதில் மொத்தம் 153 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் மற்றும் 243 பேர் காயமடைந்துள்ளனர். துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலே மிகவும் மோசமானதாக அமைந்துள்ளது. இதில் 80 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் 171 பேர் காயமடைந்தனர். இத்தாக்குதல் வானத்தை நோக்கி பெரும் தீப்பிழம்புகளை எழுப்பியதுடன் எரிபொருள் டேங்கர் லாரிகளை எரிந்து போன சிதைவுகளாக மாற்றியுள்ளது. தாக்குதலுக்கு பிந்தைய காட்சிகளும் செய்தி நிறுவனத்தின் சேனல் ஒன்றில் ஒலிபரப்பப்பட்டது. அதில் துறைமுக பகுதியில் உடல்கள் சிதறி கிடப்பது காட்டப்பட்டதுடன் மத்திய கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அந்த நேரத்தில் குறித்த தாக்குதல் ஏமன் மக்களை பாதிக்கும் நோக்கில் நடத்தப்படவில்லை என்று கூறியுள்ளது. கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து மிக குறைந்த அளவிலேயே இருப்பதால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் குறித்த கவலை உச்சத்தை அடைந்துள்ளது. முக்கியமான இந்த கடல்வழி பாதையை அவசரமாக திறப்பதற்கான முயற்சிகள் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளின் எண்ணெய் கையிருப்பு வேகமாக குறைந்து வருவதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் எச்சரித்துள்ள நிலையில் கோர்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது முக்கியமானதாகியுள்ளது. ஓர்முஸ் நீரிணையை திறந்திருப்பதாகவும் குறித்த பகுதியில் அமெரிக்காவின் கட்டுப்பாடு தொடர்ந்து இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகின்றார். ஆனால் நடைமுறையில் இந்த முக்கிய கடல்வழி பாதை வழியாக செல்கின்ற கப்பல்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. இதற்கிடையே பாரசீக வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் மாசுபாட்டிற்காக ஈரான் இழப்பீடு கோரியுள்ளது. கோர்முஸ் நீரிணைக்கு அருகே உள்ள கேஸ்ம் தீவின் கடற்கரையில் எண்ணெய் படலங்கள் கரையொதுங்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த காட்சிகள் புவியியல் தகவல்களின் அடிப்படையில் சரிபார்க்கப்பட்டதாகவும் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. மறுபுறம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் நீடிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையும் வெளியாகியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளபதி மூத்த ஆலோசகர் முகமது ரெசா நக்தே அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை போரை தொடரும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். போர் எவ்வளவு காலம் நீடிக்கின்றதோ அவ்வளவு அனுபவத்தை நாங்கள் பெறுகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரினால் கொரியா, வடகொரியா, தென்கொரியா என்று இரண்டு நாடுகளாக பிரிந்தது. இதில் வடகொரியாவிற்கு முன்னர் சோவியத் யூனியனும் தற்போது ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் ஆதரவளித்து வருகின்றன. அதேபோன்று தென்கொரியாவிற்கு தற்போது வரையில் அமெரிக்கா தீவிர ஆதரவை வழங்கி வருகின்ற நிலையில் இந்த கொரிய தீபகற்பத்திற்கு அருகில் உள்ள ஜப்பானும் அமெரிக்க பாதுகாப்பின் கீழ் உள்ளது. தனிச்சுரி அமெரிக்க ஆதரவு நாடுகளான ஜப்பான், தென்கொரியா இருப்பதால் வடகொரியா நீண்ட காலமாக தனது ராணுவ வலிமையை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் வடகொரியா தனது கிழக்கு கடற்கரையிலிருந்து ஜப்பானை நோக்கி அதிகாலையில் ஒரு பால்ஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்ததாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. ஜப்பான் சமீபத்தில் தனது ராணுவ வலிமையை அதிகரிக்கும் வகையில் குரூஸ் ரக ஏவுகணை ஒன்றை சோதனை நடத்தியிருந்தது. இதேபோன்று தென்கொரியா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து அமெரிக்க தென்கொரியா கூட்டு ராணுவ பயிற்சிகளை தொடங்கியுள்ள நிலையில் இந்த பயிற்சிகள் ஒரு மாதம் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. எனவே இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே வடகொரியா இந்த ஏவுகணையை அனுப்பியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து பேசியுள்ள ஜப்பானின் அமைச்சர் ஷின்சிரோ கொய்சுமி, வடகொரியாவின் ஏவுகணை அதிகாலையில் ஜப்பானின் வான்வெளி மீது பறந்ததாகவும் இது தமது பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஓர் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பெய்ஜிங்கில் உள்ள தூதரக வழிகள் மூலம் வடகொரியாவிடம் இந்த தாக்குதல்கள் குறித்து கண்டனம் பதிவு செய்யப்பட்டது என்று குறிப்பிட்ட அவர், இதுகுறித்து வேறு தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ஜனாதிபதி ஜப்பான் உரிமை கோரும் குரில் தீவுகளின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இத்துரு தீவுக்கு அரசுமுறை பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளமைக்கு ஜப்பான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் ஜப்பானிடமிருந்து சோவியத் ஒன்றியத்தினால் கைப்பற்றப்பட்ட குரில் தீவுகளின் சில பகுதிகளை ஜப்பான் தொடர்ந்து உரிமை கோரி வருகின்றது. எனினும் குறித்த தீவுகள் தற்போது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் புடின் இன்றைய தினம் இத்துரு தீவு பகுதிக்கு முதன்முறையாக அரசுமுறை பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அங்கு மீன்வள தொழிற்சாலை, வைத்தியசாலை மற்றும் பாடசாலை உள்ளிட்ட இடங்களை அவர் பார்வையிட்டுள்ளார். இந்த பயணத்திற்கு ஜப்பான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இத்ரு உள்ளிட்ட வடக்கு பிரதேசங்கள் வரலாற்று ரீதியாகவும் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலும் ஜப்பானுக்கு சொந்தமானவை என்று ஜப்பானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவின் பிரதமர் இத்துரு தீவுக்கு பயணம் மேற்கொண்ட போதும் ஜப்பான் எதிர்ப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.